நல்ல கவனிங்க. நம்முடைய கணக்கு வேறு, தேவனுடைய கணக்கு வேறு. நம்ம ஒரு நோக்கத்துல பார்ப்போம். நம்ம என்ன பார்ப்போம்னா, நமக்கு பிரசங்கம் இதெல்லாம் பண்ண நமக்கு தொந்தரவு இல்லாத ஒரு காரியம் நடக்கணும். ஆனால் தேவன் வேற மாதிரி பல காரியங்களை பார்த்து தான் ஒரு காரியத்தை நிர்ணயிப்பார். நீங்க பாருங்க, இன்னைக்கு அமெரிக்காவில் ட்ரம்ப் பிரசிடண்ட் ஆயிட்டார். உலகம் முழுது அத்தனை மீடியாக்கள், நியூஸ் பேப்பர், டிவி சேனல் சொன்னது ட்ரம்ப் வெற்றி பெற மாட்டார், கமலா ஹாரிஸ் தான் வெற்றி பெறுவாங்கன்னு எல்லா கருத்துக்களும் சொன்னாங்களா? ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் உடைத்தெறிந்து ட்ரம்பை கொண்டு வந்து நிறுத்தினார். யாருமே எதிர்பார்க்கல, உலகமே நடுங்கி நிற்கிறார். என்ன ட்ரம்ப் வந்து பைபிளை விசுவாசிக்கிறவர், இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவர். அது மாத்திரம் இல்லை, ஒரு வந்த உடனே முதலாவது சொன்னது, அமெரிக்கர்களை நடுங்க பண்ணின விஷயம், உலகத்தை நடுங்க பண்ணின விஷயம் ஒரு ஆண் ஒரு பெண். இதுதான் ஆண்டவுடைய சிருஷ்டிப்பு. மூணாவது பாலினம் கிடையாதுன்னா அவர் திருநங்கைகளை பற்றி பேசலை. திருநங்கைகளை பற்றி அவர் சொன்னது நோ கே நோ லெஸ்பியன். அத சோதம் குமர பாவத்துக்கு இங்க இடமில்லைன்னு சொல்லிட்டார். இதுவரைக்கும் அமெரிக்காவில் அத்தனை சேனல்களும் பத்திரிகைகளும் எல்ஜிபிடிக்கு சப்போர்ட்டா தான் இருந்தாங்க. வெள்ளை மாளிகையில் இந்த எல்ஜிபிடிக்கான கொடி பறந்தது. அவனுக்கு என்ன சின்னம் தெரியுமா? வானவில் வச்சிருக்காங்க. இந்த எல்ஜிபிடிக்கு சின்னம் என்னன்னா வானவில். ஒயிட் ஹவுஸில் அமெரிக்க ஜனாதிபதி மாளிகையில் அவங்க வானவில் அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது நாங்கள் வந்து சோதங்குமார பாவத்துக்கு ஆதரவு என்பதை போல பைடன் ஆட்சியில் இவர் வந்த உடனே கர்த்தர் ஒரு சரியான பிசாசுக்கு அடி கொடுத்தார். ஒரு ஆணும் பெண்ணும் தான் தேவனுடைய சிருஷ்டிப்பு. நோ லெஸ்பியனுக்கு இடம் இல்லை. அப்படி ஆண்டவர் யாரையும் உண்டாக்குவதில்லை. அது மனுஷனுடைய சிந்தனையில் உள்ள காரியம்னு சொல்லிட்டார். இதுவே ஒரு பெரிய அடி. இதுவரைக்கும் அமெரிக்காவில் அவங்க தான் ஆட்டம் போட்டது. கர்த்தர் பிசாசனுடைய தலையில் அடி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பாவம் வந்தா சாபம். அதுதான் நாட்டை ரொம்ப பாதித்து. இப்ப அது ஓப்பனா தலைவர் அறிவிச்சனால நிறைய பேர் இப்ப சந்தோஷம் அடைகிறாங்க.